வெல்கம் டு வீகாஸ் லைஃப் ஸ்டைல். கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெய்வாழை மீன் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த இது வந்து நல்லா ஊறுனாத்தான் குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை. புளி வந்து மீனுக்கு தேவையான புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேங்க. தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம் அளவானது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு. இந்த சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இங்கே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு வறுத்து நம்ம அரைச்சி குழம்பு வைக்க போகிறப்ப இப்போ சீரகம், மிளகு, சோம்பு இதை போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை வறுத்து விடணும். இப்போ இந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி விடணும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்தில் வர மாதிரி நல்லா வதக்கி விடணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடணும், இல்லைன்னா கருகிரும். இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்குவோம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். வதங்கி வர முடிய நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நல்லா கலர் கொடுக்கறதுக்கு காஷ்மீரி மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். போட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுவோம். இந்த மசால் பொருளாக நல்லா பச்சை வாசம் போகிற முடிய நல்லா வதக்கி விட்டுருணும். இப்போ தக்காளி, வெங்காயம், அந்த மசாலெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிடுவோம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு, உளுந்து, வெந்தயம், நல்லா அதை தாளிச்சு விடணும், நல்லா வதக்கி விடணும். கடுகு எல்லாம் பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கருவேப்பிலையை கூட சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூட நல்லா வதக்கி விடுவோம். நல்லா பொன்னிறமாக வர முடிய நல்லா வதக்கி விடணும். பொன்னிறமாக நல்லா வதங்கியாச்சு.
இப்போ அரைச்சி வச்ச மசாலா கூட சேர்த்துக்குவோம். கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். மசாலா நல்லா பச்சை வாசனை போற முடிய நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். புளி கரைச்சல கூட சேர்த்துக்குவோம். குழம்பு கெட்டியா இருக்கும், அதனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்த பின்னாடி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பின்னாடி தான் நம்ம மீன் சேர்க்கணும். A few moments later. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா இங்கே பாருங்க கெட்டியா இருக்குது. நல்லா வாசமாகவும் இருக்கு. இந்த மீன் துண்டுகளை இப்போ இதில் குழம்புல சேர்த்துக்குவோம். நல்லா குழம்புல முங்குற மாதிரி மீன்களை எல்லாம் மீனை நல்லா உள்ள முக்கி விட்டுறணும். இந்த மீன் நெய்வாழை மீன் இது நான் சேர்த்துருக்கிறது. இது ஒரு 5 நிமிஷம் 5 to 7 நிமிஷம் மீன் இருக்கணும் அடுப்பில், நல்லா வேகணும். ரொம்ப நேரம் விட்டோம்னா மீனெல்லாம் குழஞ்சிரும். அதனால கரண்டியை போட்டு ரொம்பையும் கிளறி விடக்கூடாது. ஒரு தடவை இப்படி சைடில் மட்டும் விட்டு லைட்டாக இப்படி சுற்றி விடணும் குழம்ப. இப்படி லேசாக அமுத்தி விட்டுறணும். A few minutes later. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு வெந்துட்டு இருக்கிறப்பயவு இல்லை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால குழம்பு இன்னும் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது ஒரு சின்ன அரைமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். விருப்பம் உள்ளவங்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். கிராமத்து ஸ்டைலில் செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கிராமத்து ஸ்டைலில் செஞ்ச அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது. புளிப்பு காரம் அந்த தேங்காய் பால் ஊற்றுனனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த புது வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.